நம்ம சிறுபான்மை மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டவங்களுக்கு பிஜேபி வந்தால் பிரச்சனை வரும், அவங்க வந்தால் சங்கிகள் வந்தால் பிரச்சனை வருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்தோம். அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் தானே பண்ணுறீங்க. இப்போ ரால்பேட்டையில் ஒரு பேரூராட்சி, அது அந்த பேரூராட்சியில் இன்னைய வரைக்கும் ஒரு அரசு மருத்துவமனை கிடையாது. ஆனால் அவருக்கு இது புதிதல்ல, இது 2வது முறை. ஏற்கனவே ஒரு முறை குன்னத்தில் ஜெயிச்சு திமுக கூட்டணியில் இதே கூட்டணியில் இருக்கும் பொழுது ஜெயிச்சுட்டு இதே சட்டமன்ற உறுப்பினர் தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போயிட்டார். அதே போல் இப்போ பாராளுமன்ற உறுப்பினரும் தூக்கி போட்டு போகிறாரு. அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. அதுக்கு ஒரு சரியான பாடம் இப்போ தான் கிடைக்கும். இருக்கிற அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியோட பேரை உங்களை கூப்பிட்டு, தலைவரை கூப்பிட்டு இந்த கட்சியோட பேரை பூரா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் தெரியாது. ஏன்னா எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்தாங்கிறது ஞாபகத்துக்கு வராது. பள்ளியில் ஆசிரியர் படித்து கொடுக்கணும், மாணவர்கள் படிக்கணும். ஆசிரியரே மாணவர் பெஞ்சில் உட்காந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்படியோ அதே தான் இப்போ நடக்கிறது இந்த தொகுதியில். ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சாலும் இந்த தொகுதி மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது இந்த தடவை அது நடக்காது. முழுமையாக பாராளுமன்றத்துக்கு உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேலே உங்களுக்கு பாக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளே எதையுமே செவிசாய்க்காமல் எங்களுக்கு உண்டானதை நீங்கள் நம்பி செஞ்சு உங்களை அனுப்பின எங்களுக்கு எந்த விதமான செய்ய ஒருக்க நான் சாப்பிடுவேன், ஏன் பிரியாணி நீ சாப்பிட்ற, இப்படி தான் நாங்கள் சகோதரத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே தவிர எங்களுக்குள்ள இந்த தொகுதியில் இனக்கலவரங்கிறதே கிடையாது. அப்படி ஒரு சொன்னாங்கன்னா அது தவறான ஒரு பதிவு. அந்த பேரை வச்சு, ஜாதி பேரை வச்செல்லாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. கேண்டிடேட் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தகுதியும் தரத்தையும் அவர் வருகின்ற இயக்கத்தினுடைய பின்னணியும் பார்த்து தான் இங்கே தொழிலை தேர்ந்தெடுப்பாங்களே தவிர நிச்சயமாக அவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அது நடக்கவே நடக்காது, அது வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி அந்த ஊர் உள்ளே போங்க, நீங்கள் எங்கேயாவது ஒரு நல்ல தெரு சாலை வசதி இருக்கான்னு கேளுங்க. ஆனால் கடந்த முறை அந்த ஊர் பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு கூட அதிமுக விடலை. களம் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது, மாறுதல் இருக்கும். அந்த மாறுதலினுடைய தொடக்கம் இன்னைக்கு காட்டுமன்னார்குடியில் நடக்குது. இன்றைய தேர்தல் களம்ன்றது மேல்மட்ட அரசியல மட்டும் பார்த்து முடிவு பண்ற ஒரு விஷயமே கிடையாது. அடித்தட்டு மக்களுக்கு என்ன வேணும், அடித்தட்டு மக்கள் யாரை விரும்புறாங்க அப்படிங்கிறத பார்த்தா நம்ம ஆட்சியில யார் உட்கார போறாங்கன்றதே முடிவு பண்ணுவோம். அந்த வகையில பார்க்கும்போது தாவேகாவோட கடலூர் மாவட்ட தெற்கு நிர்வாகி மெகரிஜின் பாய் அவரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். நான் வணக்கம்ண்ணா. களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு, தேர்தலுக்கு இனி 20 நாள் தான் இருக்கு. இந்த சைடு பார்க்கும்போது கடலூர் மாவட்டம் எப்படி இருக்கு? தாவேகாக்கு ஆதரவா போறாங்களா? இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதுமே மக்கள் ஒரு விழிப்புணர்வோட மாற்றத்தை எதிர்நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அதை என்னைக்கு தளபதி அவர்கள் கட்சியினுடைய சின்னத்தை அறிமுகப்படுத்தினாங்களோ அன்னையிலிருந்தே மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியும் ஒரு நம்பிக்கையும் வந்துடுது. டிவிகே தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலையும் போட்டியிடுறதுனால நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விதையை ஆழமாக ஊன்றி அதனிருந்து ஒரு நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக மக்கள். அது நல்ல ஒரு பதிலும் கிடைக்கும். நம்பிக்கைக்குரிய ஒரு சின்னம், நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் தளபதி அவர்களை தமிழக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து தாவேகா தலைவர், உங்க தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் 2 பேத்துக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்னு டிஎம்கேவா இல்ல டிவிகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சேகர் பாபு கிண்டலா அதை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, எப்பவுமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே, இங்க விஜயை பத்தி நீங்க பேசுறதுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த டிவிகே போட்டியா இருக்கிறதுனால தான் எந்தெந்த கட்சியெல்லாம் கொள்கை இருக்கோ கொள்கை இல்லையோ எந்த கட்சியோடலாம் கூட்டு சேரணும், யார் யாரெல்லாம் வராங்களோ அத்தனை பேரையும் துணையோடு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு திமுகவுக்கு பயம் வந்த காரணத்தினால தான் இன்னைக்கு அந்த அத்தனை கட்சியோட பெரிய ஒரு நீண்ட கட்சியை எழுப்பி கேட்டால் கூட பேர் தெரியாது அவருக்கு. இன்னைக்கு இருக்கிற அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியோட பேரை உங்களை கூப்பிட்டு, தலைவரை கூப்பிட்டு இந்த கட்சியோட பேரை பூரா சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் தெரியாது. ஏன்னா எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்தாங்கிறது ஞாபகத்துக்கு வராது. அவ்வளோ பேர் இன்னைக்கு அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்காங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன? பயம்தானே. ஆனா தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் கூட்டணிக்கு வரலாம், ஆட்சியிலேயே பங்கு அதிகாரத்திலேயே பங்குன்னு சொல்லி தானே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஒரு நல்ல வழிக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம், அந்த வாசல் கதை திறந்திருக்கு வாங்கன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு இப்போ அதை பற்றி தெரியாது, பின்னாடிக்கு வருத்தப்படுவாங்க.
நம்ம ஆளுங்க எப்பவுமே வந்து அடிபட்ட பிற்பாடு சில பேர் பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கட்சியில் வராதவங்க அத்தனை பேரும் பட்டு தெரிஞ்சுக்குவாங்க. நாம் போகாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறத பட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதனுடைய காலங்கள் ஒன்றும் தூரத்தில் இல்லை. இன்னும் ஒரு 3 வாரங்கள்லேயே நமக்கு தெரிஞ்சிட போகுது. 3, 4 வாரங்கள்லேயே அதனுடைய முடிவுகள் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ எவ்வளோ பேர் வருத்தப்படுவாங்கங்கிறத அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து காட்டுமன்னார் கோயில் தொகுதி அப்படின்றது வந்து ஒரு சூடு பறக்க நிலைமையில இருக்குது அப்படின்னு தான் பொது வட்டாரங்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவர் விசிகா திருமாவளவன் அவர்கள் வந்து இங்க போட்டியிடுறாரு நேரடியா அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மரியாதைக்குரிய அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், விசிகானுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு மேலே இந்த தொகுதி மக்கள் வந்து மிகுந்த மரியாதை வச்சு அவரை ஒரு தலைவராக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க. சிறுபான்மை மக்களுக்கு குரல் கொடுப்பவர்களாகவும் மற்ற தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் குரல் கொடுப்பவர்களாக தான் அவரை நம்ம அங்கே அனுப்பி வச்சோம். இப்போ மீண்டும் அவர் வந்து பாராளுமன்றம் வேண்டாம், சட்டமன்றம் எனக்கு வேணும்னு சொல்லி வரும்பொழுது எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கும் இன்னும் சரியான முறையில் செய்து கொடுக்காம அவருடைய இஷ்டத்துக்கு அவர் வந்து பாராளுமன்றம் வேண்டாம், நான் சட்டமன்றத்துக்கு வரேன்னு குழந்தை பிள்ளைத்தனமாக செய்கிறது வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது வாக்காளர்கள் வந்து எதை செஞ்சாலும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. அதுக்கு உண்டான பதிலை நிச்சயமாக இந்த தொகுதியில் வந்து வாக்காளர்கள் வந்து பதிலை கொடுப்பாங்க. அவர் வந்து அவர் மேலே வச்சிருக்கிற மரியாதையை அவரே வந்து வீணடிக்கும் போது அதுக்குண்டான பலனை அவர் அனுபவிப்பார். நிச்சயமாக யாரும் தோல்வியுறாத தலைவர்கள் யாரும் இல்லை. மண்மிகு மறைந்த முறைவர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா தோற்றுருக்குறாங்க, மண்மிகு மறைந்த காமராஜ் அவர்கள் தோற்றுருக்குறாங்க, எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் ஏன் நம்ம பாரத பிரதமர் நம்ம சிங்கு கூட தோற்றுருக்கிறாரு, மன்மோகன் சிங் அவர்களோட தோற்றுருக்கிறாரு, எவ்வளோ பேர் தோற்றுருக்குறாங்க. அதில் ஒன்றும் தோற்பு வந்து பெரிய விஷயம் இல்லை. அவரே இந்த தொகுதியில் தோற்றவர் தான், கற்ப ஓட்டில் தோத்துட்டு போனவர் தான். ஆனால் இப்போ ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள மரியாதையோடு அவரை கண்ணியத்தோடு நம்மளுக்கு குரல் கொடுப்பாருன்னு அனுப்பி வச்ச நம்மளை, இந்த மக்களை, இந்த தொகுதி மக்களை வந்து நம்பிக்கையை ஏமாற்றிட்டு இப்போ திருப்பு பெற்று நான் சட்டமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்கிறது நிச்சயமாக ஒரு நியாயமான செயல் இல்லை. ஆனால் அவருக்கு இது புதிதில்லை. இது 2வது முறை. ஏற்கனவே ஒரு முறை குன்னத்தில் ஜெயிச்சு திமுக கூட்டணியில் இதே கூட்டணியில் இருக்கும்பொழுது ஜெயிச்சுட்டு இதே சட்டமன்ற உறுப்பினர் தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போயிட்டார். அதே போல் இப்போ பாராளுமன்ற உறுப்பினரும் தூக்கி போட்டு போகிறாரு. அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. அதுக்கு ஒரு சரியான பாடம் இப்போ தான் கிடைக்கும். இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க களம் மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி பார்க்க முடியுது. ஏன்னா வந்துட்டு இதே தொகுதியில அதிமுகவுக்கு வந்துட்டு முருகமாறன் அப்படின்ற வேட்பாளருக்கு தான் தொகுதி ஒதுக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த இடத்துல பாமக வேட்பாளரை கொண்டு வராங்க. இந்த சைடு பார்க்கும்போது டிஎம்கேல இருந்தோ இல்ல வந்து விசிகாலே வந்துட்டு சிந்தனை செல்வன் அப்படின்ற ஒருத்தருக்கு தான் சீட்டு தரதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. இப்ப திடீர்னு தலைவர் திருமாவளவன் அவர்களே வந்து உள்ள இறங்கி நானே நிக்கிறேன் களத்துல அப்படின்னாருன்னா இந்த மாற்றத்துக்கான இப்போ இது எதுக்கு இந்த தேவை அப்படின்றத நீங்க பாக்குறீங்க? அதாவது பள்ளியில வந்து ஆசிரியர் படிச்சு கொடுக்கணும், மாணவர்கள் படிக்கணும். ஆசிரியரே மாணவர் பெஞ்சில் வந்து உட்காந்துக்க போறேன் அப்படின்னு சொல்றது வந்து எப்படியோ அதே தான் இப்போ நடக்கிறது இந்த தொகுதியில். ஆனால் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன செஞ்சாலும் இந்த தொகுதி மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா அது இந்த தடவை அது நடக்காது. அது யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சு அந்த காரியத்தை நீங்க வந்து முழுமையா பாராளுமன்றத்துக்கு உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேல உங்களுக்கு பாக்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எங்களுடைய கோரிக்கைகளே எதையுமே செவிசாய்க்காம எங்களுக்கு உண்டானதை நீங்க நம்பி செஞ்சு உங்களை அனுப்பின எங்களுக்கு எந்த விதமான செய்யாம சிறுபான்மை மக்களை எதுக்காக ஓட்டு போட்டவங்களுக்கு பிஜேபி வந்தா பிரச்சனை வரும், அவங்க வந்தா சங்கிகள் வந்தா பிரச்சனை வருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்தோம். அப்ப நீங்க அந்த நம்பிக்கைக்கு துரோகம் தானே பண்றீங்க. இப்போ அப்ப திரும்பவும் இந்த எம்எல்ஏ சீட்டை எங்களுக்கு வானத்துக்கு போட்டு போறதுக்கு இது ஒன்றும் காட்டுமன்னாடி தொகுதி வந்து ஒரு விளையாட்டு சீட்டு இல்லை. அப்பப்போ மாத்தி கழிச்சு போறதுக்கு காட்டுமன்னாடி வந்து சீட்டு கட்டு இல்லைல்ல. ஆனா அப்படி இருந்தாலுமே தொடர்ந்து வந்து சிறுபான்மையர் வந்து திருமாவளவன் அவர் வந்து கைவிட்டதே கிடையாது, எல்லா இடத்துலயுமே அவரை ஜெயிக்க வச்சுதான் பாத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. நீங்க சொன்னதுபடி ஆல்ரெடி இன்னொரு இடத்துல இருக்கும்போது இதே மாதிரி எம்பி பதவியை விட்டுட்டு தான் இங்க வந்தாரு. அப்படின்னும் போது தொடர்ந்து மக்கள் வந்து அவர் பக்கம் தான் நிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாலும் எம்எல்ஏ பதவி தொடர்ந்து அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே தானே இருக்கு. நாங்க உங்களை நம்புறோம், உங்க மேல மரியாதை வைக்கிறோம், உங்களை கண்ணியம் கொடுக்குறோம்.
அதுக்காக நீங்கள் என்ன செய்தாலும் ஏற்றுக்க முடியுமா? இப்போ கருணாநிதி காமராஜர் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ அவரையே ஏன் தோற்கடிச்சாங்க? அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு தவறான புரிதல் ஏற்படும் போது அதுக்குண்டான பதிலை வந்து தன்னுடைய வாக்கு மூலமாக தான் அதை அவங்க தெரிவிப்பாங்க. அதுதான் முக்கியம். ரெண்டாவது வந்து இந்த இடத்துல வந்து மாம்பழம் சின்னம் நிற்கிதுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக நீங்களே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு ஒரு உள்ளார்ந்த சி- ஒரு தொலைநோக்கு பார்வையில் சமூக சிந்தனையாளர்களுடைய பார்வையே இது இல்லை. அவர் என்ன நினைச்சாலும் சரி, எப்படி நினைச்சா அவர் மேலாம் நாங்கள் கண்ணியமாகவும் மரியாதையோடு இருக்கிறோம் நாங்கள். ஆனால் அவருக்கு வந்து இந்த சமூகம் சார்ந்த இந்த மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற மரியாதையை அவரே இந்த தடவையில் குறைச்சிக்குவார். ஜெயிக்கிறாரு தூக்குறாருங்கிறதெல்லாம் பிறகு ஓட்டு வந்து என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஹேவ் டு டூ நோ வே, வந்து நின்றுட்டாரு வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு மக்கள் போகுமான்னா அது இந்த தடவை போகாது. நிச்சயமாக சிந்திப்பாங்க. சிந்திக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ரெண்டாவது வந்து அதுக்கு கரை காண்றதுக்கு இந்த தொகுதியில் வந்து ஒரு முதன்மை என்னன்னா, இந்த காட்டுமன்னாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல வேட்பாளர்கள் இங்கேயே இருக்காங்க. இங்கேயே 30-40 ஆண்டு காலமாக களப்பணியாற்றினவங்கலாம் இருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்த மண்ணின் மைந்தன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. இது இந்த மண்ணுக்கு எங்களுக்கு வந்து இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க இங்கே வந்து நின்னா எங்களுக்கு பெருமை தான். நாங்கள் அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டோம். அதில் வந்து யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம். வந்தாரை வாழ வைக்கும் காட்டுமன்னார்குடி தான் இன்னையிலேருந்து அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும். நாங்கள் வந்து மருதூர் ராமலிங்கம் காலத்திலேருந்தே அவரே ஒரு முறை இங்கே ஜெயிச்சுட்டு போயிருக்கிறாரு. அடுத்து ரவிக்குமார் வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்கிறாரு. அடுத்து எங்கள் சிந்தனை செல்வம் வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்கிறாரு. எங்கள் முருகன் மட்டும்தான் இந்த மண்ணில் பிறந்தவர். மற்ற எல்லாருமே மடுத்த மண்ணிலேருந்து வந்தவங்க தான் இங்கே. அப்போ நாம் அந்த இதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த தடவை ஒரு எம்பி, பாராளுமன்ற எம்பிக்கு அனுப்புன ஒரு எம்பி தான் தன்னுடைய பதவியை மறந்து நான் வந்து இங்கே தொகுதியில் வந்து சட்டமன்றத்துக்கு வரேன்னு சொல்றது உலகளாவிய இல்லை, இந்திய அளவில் வந்து ஒரு கேள்விக்குறி மட்டும் இல்லை, இது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம். ஆனா வந்து இந்த காட்டுமன்னார் கோயில் தான் இதுக்கு கரெக்டான இடமா இருக்கும் அப்படிங்கிறத தொல் திருமாவளவன் விசிக அவர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. அப்படின்னா அது எதுக்கான காரணமா இருக்கும்? அண்ணன் தொல் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 234 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் நின்று இதை காட்டுமன்னார் தொகுதியில் பாராளுமன்றத்தை ரத்து பண்ணிட்டு வந்து நின்னாருன்னா நீங்கள் சொன்ன கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். முதல்வர் வேட்பாளர் நான் இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். 234 தொகுதியிலையும் நாங்கள் நிற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதியில் நிற்கிறோம். எனக்கு விருப்பமான தொகுதி இதை காட்டுமன்னார்குடி, அதனால நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அது நாங்கள் ஏற்றுக்கிறோம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இல்லையே. நீங்களே உங்கள் கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு தானே நீங்கள் அவங்க கொடுக்குற ஒத்த டிஜிட்டில் நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, 2 டிஜிட் கேட்போம், 3 டிஜிட் கேட்போம். அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 2 எம்பி இருக்காங்க, 12 எம்எல்ஏ சீட்டாவது உங்களுக்கு வரணும். நீங்களும் வந்து அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு தானே வரீங்க. ஆனா வந்து நேற்று முன்தினம் வந்து அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு, என்னால வந்து நான் நினைக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியல, நான் நினைச்ச தொகுதியை பெற்று வாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இந்த கூட்டணியில இனி தொடரணும்? அது அவரை தான் கேட்கணும். அவரை சார்ந்தவங்களையும் அவரையும் தான் கேட்கணும். இல்ல, இப்போ நீங்க எல்லாருமே வந்து இதற்கு முன்னாடி வந்து அவரை தானே நம்பி இருந்திருக்கீங்க. அப்படின்ற போது உங்களோட தலைவர், உங்களோட சிறுபான்மையரோட முன்னோடியா இருக்கும்போது அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக கேட்கிறேன். நாங்கள் எல்லாரும் இது வரைக்குமே சிறுபான்மை மக்கள் நம்பி தான் நாசமாக போயிட்டு இருக்கிறோம். அதில் இதுவும் ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இப்போ தான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் போயிருக்கிறோம். எங்களை பின்தொடர்ந்து இதுக்கு பிறகு வருவாங்க. ஆனா இந்த களம், குறிப்பா காட்டுமன்னார் கோயில் தொகுதின்றது வந்து சிறுபான்மையர் ஒண்ணு திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்ல விசிகேக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மேற்பார்வை தான் முழுசாவே இருக்கு. அப்படின்னும் போது இந்த வாட்டி நாங்க வந்தா அதை மாத்தி காட்டுவோம் அப்படின்னு நீங்க எப்படி கான்பிடண்டா சொல்றீங்க? களம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, மாறுதல் இருக்கும். அந்த மாறுதலினுடைய தொடக்கம் இன்னைக்கு காட்டுமன்னார்குடியில நடக்குது. அதை நிச்சயமா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். உட்கார்ந்த இடத்துல ஏசி ரூம்ல 4 ரூம்ல ஏசியில உட்காந்துக்கிட்டுலாம் வந்து களம் காண முடியாது. களப்பணி ஆற்றினவனுக்கு தான் அது தெரியும். இன்னைக்கு காட்டுமன்னார்குடியில் இருக்கக்கூடிய எத்தனை ஒன்றியம் இருக்குது, எத்தனை கிராம பஞ்சாயத்து இருக்குது, எத்தனை பேரூர் கழகம் இருக்குது, எத்தனை இருக்குது அப்படிங்கிறது இந்த தொகுதிக்காரனுக்கு தான் தெரியும். களப்பணி ஆற்றினவனுக்கு தான் அதை பற்றி தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த அருகாமையில் இருக்கிற ரால்பேட்டையில் ஒரு பேரூராட்சி, அது அந்த பேரூராட்சியில் இன்னைய வரைக்கும் ஒரு அரசு மருத்துவமனை கிடையாது. சிறுபான்மை மக்கள் அங்கே யார் ஓட்டு போடுறாவோ அவங்க தான் வந்து எம்எல்ஏ ஆவாங்க. அவங்க ஓட்டை மட்டும்தான் வாங்கிக்குவாங்க. என்ன 2 அங்கன்வாடி மையம் கட்டி கொடுத்தா சரியாக வச்சா? அந்த ஊரில் எத்தனை பேர் வாழ்கிறாங்க? ஒரு 24 மணி நேரம் மருத்துவமனைங்கிறது
தனியார் வச்சுருக்காங்க. ஒருத்தவனுக்கு ஹார்ட் அட்டாக்னாலும் சரி, ஒரு பிரசவ ஆஸ்பத்திரினாலும் சரி, அவ்வளோ பெரிய அத்தனை ஆயிரம் பேர் மக்கள் வாழக்கூடிய அந்த பேரூராட்சியில் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் பேரூர் கழகத்தில் வந்து அரசு மருத்துவமனைன்னு இல்லாத ஒன்று இந்த லால்பேட்டை தான். அதை விட கொடுமை பாருங்க, இந்த ஆயங்குடி. இந்த ஆயங்குடி உள்ளே போகிறதுக்கு இந்த வழியை பாருங்கள். நீங்கள் போனீங்கன்னா லேசாக கீழே இறங்குனீங்கன்னா தண்ணியில் விழுந்துருவீங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா வயக்காட்டில் வந்துடுவீங்க. அந்த ஹில்ஸ் பாலத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த பாதை. இப்பெல்லாம் கூட பரவாயில்ல. அதுக்கு முன்னாடியெல்லாம் 7-8 கிலோமீட்டருக்கு வெக்கியில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கட்டிங் மிஷின் வந்ததுனால அந்த பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த வெக்கியில் வச்சு போட்டால் எங்கே பள்ளம் எங்கே மோடன்னு கூட தெரியாது. உழுந்து எழுந்திரிச்சு ரொம்ப பேர் கை காலில் அடிபட்டவன் தான் அந்த ஊரில் அதே மாதிரி ரொம்ப பேர் வாழ்வான். அதே மாதிரி அந்த ஊர் உள்ளே போங்க, நீங்கள் எங்கேயாவது ஒரு நல்ல தெரு சாலை வசதி இருக்கான்னு கேளுங்க. ஆனால் கடந்த முறை அந்த ஊர் பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு கூட அதிமுக விடல. ஆனா அந்த ஊர்ல எவ்வளவு குறை இருக்குன்னு அந்த ஊர்ல போஸ்ட் ஓட்டிருக்காங்க. அதை போய் பாருங்க. அந்த மக்கள் போஸ்ட் ஓட்டிருக்காங்க. சாலை இல்லை, எங்களுக்கு வந்து சரியான குடிநீர் இல்லை, எங்களுக்கு வந்து சுண்ணாம்பு குடிநீர் இருக்கு, எங்களுக்கு எல்லாருக்கும் அதனால நோய் வருதுன்னு பல முறை பல இடத்துல பல பேட்டியில பல சாலை மறியல பல விஷயங்களை அவங்க சொல்லியும் இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றியே கொடுக்கல. பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, இது வரைக்குமே செஞ்சு கொடுக்கல, இன்னைய வரைக்கும் பண்ணி கொடுக்கல. ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு பழக்கப்பட்டிருக்காங்களோ இல்லையோ, அன்புக்கு அடிமைன்னு சொல்லலாம். நம்மளை சீக்கிரமா ஒருத்தவங்க ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருமாவளவன் வந்து நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த களத்துக்குள்ளே இறங்கி இருக்காரு. இந்த களம் போக போக சூடு பிடிக்க தான் போகுது. அவங்க வந்து சொன்னதே சொல்லி திருப்பி ஓட்டு கேட்க தான் போறாங்க. இந்த மக்களுக்கான மாற்றம்ன்றத எப்படி கொண்டு வர்றது சார்? ஏற்கனவே ஆளுங்கட்சியில அவங்க கூட்டணி சார். ஆளுங்கட்சியில கூட்டணியா இருந்தும் அவங்களே இன்னும் சொல்ல போனா ஒன்றிய கவுன்சிலரும் ஒன்று சேர்மனும் ஆயங்குடி தான். ஒன்றிய சேர்மன் இருக்கிறாரு திமுகவில், அவரும் ஆயங்குடி தான். அருகாமையில் தான் எங்கள் அமைச்சருடைய ஊரும் இருக்கு. அதை ஏன் அவரும் காதில் வாங்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமா எங்களை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அப்படி இருந்தும் இந்த தொகுதியில் இன்னமும் மக்கள் வந்து தன்னுடைய தேவைகளை இன்னும் பூர்த்தி பெறாமலே இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? ஒருவேளை அதை சரி பண்றதுக்காக தான் நான் வரேன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருந்தா? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உலக்கையால இடிச்சு மசியாது உள்ளங்கையால இடிச்சா மசிய போதும்பாங்க. புரியுதுங்களா? நீங்க ஆட்சியில இருக்கும் போதே எங்களுக்கு ஒன்றும் பண்ணி கொடுக்கல. இப்ப மீண்டும் ஆட்சிக்கு வருவீங்களா வரலையானே தெரியல. நான் மறுபடியும் நான் வரேன், நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நியாயமா இருக்கா உங்களுக்கு? இல்ல, இப்போ 10 பேர்ல ஒரு ஆள் தப்பு செய்ய தான் போறாங்க. அது இந்த தொகுதியா கூட இருந்திருக்கலாம். இப்ப நானே வந்து உள்ள இறங்கி வேலை செஞ்சா அது மாறதானே போகுது. நீங்க விளையாடுறதுக்கு இது ஒன்றும் விளையாட்டு மைதானம் இல்லப்பா, காட்டுமன்னாடி தொகுதி. நான் நீங்க உங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு இல்லை 2 ஆண்டு இல்லை, எத்தனை ஆண்டு காலமா இந்த தொகுதி உங்கள்கிட்ட இருந்தது? நீங்க கிட்டத்தட்ட இது 3வது முறைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 3 முறை உங்க கையில இருக்கு. 2வது இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் எப்பவோ பழைய காலத்துல 2000க்கு முன்னாடி 2000க்கு பிறகு ஒரு முறை தான் வந்து எதிர்கட்சியில இந்த தொகுதி இருந்திருக்கு. மீது அனைத்து முறையும் ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தான் இங்க. அதிமுகவும் சரி திமுகவிலையும் சரி ஆளுங்கட்சி இதை சார்ந்தவங்க தான் வந்து இதுல சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதை விட நமக்கு என்ன வேணும்? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு வந்து இவங்க 2 பேர் மேலேயுமே ஒரு விரக்தின்ற ஒரு விஷயம் இருக்கதை பார்க்க முடியுது. அத தாவேக்காவான நீங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி சரி பண்ணுவீங்க? நாங்க எல்லாத்தையுமே சரி பண்ணுவோம்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கோம். ஆனா எல்லா கட்சியுமே அப்படித்தானே சொல்லிட்டு வராங்க சார். எல்லா கட்சியும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா மக்கள் ஆதரவோட சொல்றதுக்கும் கடமைக்கு நின்று சொல்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க அப்படி கிடையாது. மக்கள் வந்து இவங்க 2 பேரு மேலேயுமே விரக்தியில இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றத பார்க்க முடியுது. ஆனா மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சு கொடுத்தா, ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மக்களுக்காக, காட்டுமன்னார் கோயில் தொகுதி மக்களுக்காக தாவேக்கா என்ன செய்யும்னு கேட்கறத விட தாவேக்கா எல்லாத்தையுமே பிறப்புக்கெல்லாம் உயிருக்கும் எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய ஒரு கட்சி தான். இது ஒன்றும் எல்லாரும் நினைப்பாங்க தாவேக்கா என்னைக்கு வந்தது அப்படின்னு. இது ஒன்றும் நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் இல்லை. கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலத்துக்கு மேலாக மக்கள் இயக்கத்தில் இரத்த தானங்களும் மற்ற இயக்கங்கள் எத்தனையோ விஷயங்களும்
இப்போ கல்வி உதவிகள், மற்ற கல்யாண திருமண உதவிகள், மற்ற வெள்ள நிவாரணங்கள், எவ்வளவோ விஷயங்களை வந்து கடந்து தான் இன்னைக்கு அரசியல் கட்சியா இது உருவெடுத்திருக்கு தவிர, இது உடனே நேத்து கட்சி ஆரம்பிச்சு நான் முந்தா நாள் போய் நாங்க போய் இது கறி தின்ட்டு வந்தெல்லாம் நாங்க கட்சி ஆரம்பிக்கலப்பா. இது வந்து பல ஆண்டு காலமா நாங்க வந்து இயக்க பணி ஆற்றி அதிலிருந்து வந்து மன்றமா இருந்து இங்க இயக்கமா இருந்து நாங்க உருவெடுத்து தான் இன்னைக்கு கட்சியில வந்து இன்னைக்கு பணியாற்ற வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, தமிழகத்துல வந்து மாண்புமிகு மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் வந்து ஒரு உணவகம் ஆரம்பிச்சாங்க. அது சில இடத்துல நடந்துட்டு இருக்கு, சில இடத்துல நடக்காம கூட இருக்கு. அது கூட காசு கொடுத்தா தான் நீங்க சாப்பிடலாம். ஆனா இங்கே நம்மளுடைய டிவிகேல தளபதி ஆரம்பிச்ச நம்ம கட்சியினுடைய சார்பாக கிட்டத்தட்ட 18 மாவட்டத்துல 18 மாவட்டங்கள்ல வந்து இன்னைக்கு இலவசமா உணவளிச்சிட்டு இருக்கோம். இது எந்த ஊடகங்களாவது தெரிவிக்கிறாங்களா, காட்டுறாங்களான்னு பாருங்க, பார்க்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு கோயில்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவோ ஏதோ ஒரு 2 பைய கொடுத்தாங்கன்னா, 2 பொட்டலத்தை கொடுத்தாங்கன்னா, அதை காட்டுவாங்க. விரிவழியா காலையில இருந்து தூங்குற வரைக்கும் ரிப்பீட்டட் நியூஸாவே வந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு 18 மாவட்டங்கள்ல வந்து இலவசமா உணவளிச்சிட்டு இருக்காங்க. பணமே இல்லாம மக்களுக்கு, ஒன்றும் உணவு இல்லாத மக்களுக்கு இன்னைக்கு உணவளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எந்த மீடியால எதுல இன்னைக்கு காட்டிட்டு இருக்காங்க? காட்ட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாரும் இல்ல. இதுதான் உண்மை. வேற உங்களுக்கு என்ன நாங்க என்ன இப்போ செய்யணும் சொல்லுங்க. நீங்க சொல்றது படி பார்த்தா இந்த செய்தி ஊடகங்கள் வந்து விஜய் பண்ற நல்லது, தாவேகா பண்ற நல்லது எல்லாத்தையும் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இங்க இருக்கவங்கள மெஜாரிட்டி பீப்புள் வந்து படிக்காதவங்க, இப்பதான் வந்து முதல்நிலை கல்வியே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த பொதுமக்களுக்கு எப்படி தாவேகா வந்தா சரியா இருக்கும்னு தோணும்? அவங்களுக்கு வந்து நம்ம நார்மலா வந்து செய்தி ஊடகங்கள் என்ன காட்டுதோ அதான் மக்கள் வந்து உண்மை நம்புறோம். அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் ஏன் அதை நம்பி இருக்க கூடாது? செய்தி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அத்தனையும் உண்மைங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து நீங்க ஆணி வேறு எங்க இருந்து கிளம்புதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த செய்தி ஊடகங்களுடைய திரைகள் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க வந்து முழுமையா இந்த மக்களுக்கு கொண்டு வர்றது முடியறது இல்லை. இன்னும் சொல்ல போனா முழுமையான உண்மையான ஊடகங்களுடைய வெளிச்சம் மக்கள் பார்வைகளுக்கு போறதே இல்லை. அதுதான் உண்மை. இப்போதைக்கு நம்மளுடைய சமூக ஊடகங்கள் வந்துதான் மக்கள் மத்தியில வந்து ஒரு விழிப்புணர்வும், ஒரு தெரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி மக்கள் ஒரு மாற்றத்தினுடைய எல்லைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து நீங்க நினைக்கிறீங்க, எந்த தொகுதியில இன்னைக்கு நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த தொகுதியில இன்னைக்கு டிவிகேக்கு உறுப்பினர் இல்லாத தொகுதி எந்த தொகுதி இருக்குன்னு சொல்லுங்க. குறைந்தது அனைத்து தொகுதியிலையும் ஏறக்குறைய குறைவாக இருந்தா கூட 50,000க்கு கீழே இல்லை. இன்னொரு விஷயத்தை சொல்றேன். மற்ற கட்சிகள் மாதிரி எல்லாம் வந்து தாவேகால உடனே உறுப்பினர் எல்லாம் வாங்க முடியாது. அவங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுத்து, அவங்களுடைய அலைபேசி எண்ணை கொடுத்து, அதுல இருந்து ஓடிபி அங்கனாக வந்து, அதுல இருந்து அவங்க பதிவேற்றி தன்னுடைய உளமாற அதை ஏத்த பிற்பாடு தான் அவங்களுக்கு வரும். நீங்க மிஸ்கால் கொடுத்தா உடனே ஐடி கொடுக்குற மாதிரி எல்லாம் இந்த அந்த கலாச்சாரம்லாம் கிடையாது. அவங்க போய் அவங்களுடைய ஐடியை கொடுத்து, ஐடி நம்பரை பதிவு பண்ணி, ஓட்டர் ஐடியை வாக்காளர் அடையாள அட்டை பதிவு செய்து, அவங்களுடைய இலக்க என்ன அலைபேசி என்ன அதில் பதிவிட்டு, அதில் தான் அவங்க வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அனைத்து தொகுதிகளிலும் குறைந்தது 50,000 வாக்காளர்கள் உறுப்பினராகவே இருக்கிறாங்க. அபிமானிகள்ங்கிறது 2வது பட்சம், உறுப்பினராகவே இருக்காங்க. இது யாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு தான் உங்கள்கிட்ட நாங்கள் பதிவிடுறோம். அதே போல எல்லா பூத்துக்கும் எங்ககிட்ட பூத் கமிட்டி உறுப்பினர் இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது. ஒரு இயக்கம், ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அனைத்து கிளைகளிலும் பூத் கமிட்டி உறுப்பினர் இருக்கணும். அந்த மாதிரி அதிமுக, திமுகவுக்கு அடுத்து இன்னைக்கு தமிழகத்துல அனைத்து கிளைகளிலையும் பூத் கமிட்டி உறுப்பினர் இருக்கிற ஒரே கட்சி டிவிகே தான்.
இப்போ தொடர்ந்து விஜய் அவர்கள் வீட்டுக்கு ஒரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில எத்தனை விஜய், எத்தனை விஜி? இப்போ சொன்னீங்க. இப்போ குறைஞ்ச அதாவது பழமைவாதிகள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய அடையாளங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ எங்கள் அப்பா இருப்பார். ஏற்கனவே அவர் ஒரு திமுககாரர் இறந்து போயிட்டார். இப்போ எங்கள் அம்மா அவங்களும் திமுக வாலிபன் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய வாக்குங்கிறது இறங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய வாக்கு இப்போ ஒரு சின்ன பையன் அவனை கேளுங்க, எதில் வாக்களிப்பன்னு அவனை கேட்டால் உடனே என்ன சொல்லுவான்? அண்ணன் விஜய், தளபதி விஜய். சரியா இல்லையா? அப்போ நாங்கள் இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன செய்றீங்க? கீழே இறங்கிட்டு இருக்கீங்க. அந்த கீழ் இறக்கத்தினுடைய முடிவு தான் நீங்கள் எல்லா கட்சியும் ஒன்றிணைக்கிறீங்க. ஆனா தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கு வயசே இல்ல, சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் அந்த கட்சியில இருக்காங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே மாணவர்கள் தான். இந்த நிர்ணயிக்கிறது இன்னைக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளம் சிறார்கள் தான் இன்னைக்கு நிர்ணயிக்க போறாங்க. அதனுடைய புரட்சி, அந்த புரட்சியினுடைய ஒரு வெற்றி இவங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ நம்ம இது நம்ம முயலில் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு. அது தூங்காது. 800 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு உயிரினம், அதே மாதிரி பலாயிரம் மைல்கள் கடக்கக்கூடிய ஒரு உயிரினம். அது யாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியலை. அதே மாதிரி நாங்கள் போயிட்டே இருப்போம், நிற்கவே மாட்டோம். யார் வந்தாலும் யார் வரலன்னாலும் போயிட்டே இருப்போம். எங்கள் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயணத்தில் பின்னால் பிள்ளைங்க வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை மாதிரி சீனியாரிட்டி எல்லாம் கீழே போயிட்டு இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு இளம் சிறார்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் எங்கள் தளபதிக்கு வயசு இருக்குது, தெம்பு இருக்குது, இன்னும் ஏறிக்கிட்டே இருப்போம், எடுத்துக்கிட்டே இருப்போம். யாரும் வந்தாலும் நாங்கள் அதுக்காக அடிபணிய மாட்டோம், யாருக்காகவும் பயப்படவும் மாட்டோம். எந்த இது மத்திய அரசு அழுத்தம், அந்த அழுத்தம், இந்த அழுத்தம், எந்த அழுத்தமும் எங்களை ஒன்றும் பண்ணாது. நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம். நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை சிறப்பாக அவங்க பின்னால் நின்று நடத்துறதுக்கு உறுதுணையாக நாங்கள் எல்லாரும் இருப்போம். நின்று இந்த காட்டுமன்னாடி தொகுதியை வெற்றி பெற வச்சே தீர்வோம். சபதம் எடுத்துக்கோம். காட்டுமன்னார் கோயில் தொகுதியோட தாவேகா வேட்பாளர் திரு சீனிவாசன் அவர்களை பற்றி சொல்லுங்க. இந்த காட்டுமன்னார்குடியை பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சிங்க. அதாவது இந்த காட்டுமன்னாடி தொகுதியில் இந்த மண்ணின் மைந்தரா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இந்த இன்னும் அனைவராலும் இந்த தென்னாட்டு அம்பேத்கர்னு அழைக்கப்பட்ட ஐயா எல் இளையபெருமாள் அவர்கள், பெரும்பாலும் அவரை பேரை முழுமையாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஐயான்னு இன்னைக்கு வேற ஐயான்றாங்க. அதுக்கு முன்னால் ஐயான்னா ஐயா எல்இபி தான். அப்படி தான் இந்த மக்கள் அவரை கொண்டாடி வந்தாங்க, குலசாமியாக கொண்டாடி வந்தாங்க. அதனாலே இந்த மண்ணுக்கு என்றைக்குமே ஒரு மகிமை இருக்குது. எப்படின்னா, யாரை நிப்பாட்டினாலும் ஆதி திராவிட சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க. இது ஒரு ரிசர்வ் தொகுதியாகவே இருந்தாலும் கட்சிங்கிறத விட, அதாவது திராவிட கட்சிகள்ங்கிறத விட ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இங்கே வாக்களிப்பாங்க. இங்கே மற்ற பாசிசக்காரங்களுக்கு வாக்களிக்கிறது ரொம்ப குறைவிலும் குறைவு. இந்த மக்கள் உணர்ந்து வாக்களிப்பாங்க. அந்த அடிப்படையில் இப்போ இந்த தொகுதியில் களம் காண வந்திருக்கின்ற நம்மளுடைய அன்பு சகோதரர் சீனு என்று செல்லமாக அழைக்கக்கூடிய சீனிவாசன் கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டு காலமாக மக்கள் பணியில் இருக்கார். மக்கள் இயக்கத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவரில் அவரும் ஒருத்தர். அந்த இயக்கத்தை ஆரம்பித்ததில் அவர் ஒருத்தர். இதில் மக்கள் பணியில் 33 ஆண்டு காலமாக பணியாற்றிட்டு இருக்கார். வெள்ள காலங்களாக இருந்தாலும் சரி, தானே புயலாக இருந்தாலும் சரி, அந்த மற்ற இங்கே எங்கள் மாவட்டத்தில் சுனாமி காலங்களிலும் சரி, பல்லாண்டு காலமாக மக்களாக பணியாற்றிட்டு இருக்கார். பொது வழியில் பல தொண்டுகளை எண்ணி சொல்ல முடியாது. அந்த மாதிரி பல தொண்டுகளை அவர் செய்யக்கூடியவர், செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, செய்தவர். அவரை தான் இந்த தொகுதிக்கு அடையாளம் கட்டியிருக்கிறாங்க தளபதி அவர்கள். அதனுடைய அடையாளத்தை மக்களுக்கும் தெரியும். அந்த மக்கள் மத்தியில் அதை நாங்கள் எடுத்துரைச்சி, தளபதியினுடைய சின்னத்தையும் எடுத்துரைச்சி, நிச்சயமாக அவரை ஒரு வெற்றியோடு அவரை கொண்டு போய்
நாங்கள் வந்து தளபதிகிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த 2 ஆண்ட கட்சிகளும் தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு தலைவரை வந்து கண்ணுக்கே தெரியாம மறைச்சு வச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்கதா கேள்விப்படுறேன். நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க? இப்போ நீங்கள் கேள்விப்படுறேன்னு சொன்னேன், அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவருடைய சிலையை வைக்கிறதுக்கு இந்த தொகுதியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறது அந்த தொகுதிக்காரங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து எல்லா அரசியலினுடைய காரணங்களுக்காக அவருக்கு வந்து சிலை வச்சிருக்காங்க, மண்டபம் இதெல்லாம் செயல்பட்டுருக்காங்கங்கிறது இப்போ சமீபத்தில் தான். அவர் இறந்து பல்லாண்டு காலமாச்சு. ஆனால் அப்பெல்லாம் மறந்துட்டாங்க. அவர் வந்து ஒரு மறந்துட்டாங்கங்கிறத ஒரு எதிரியோட நோக்கத்திலேயே அவரை பார்த்தாங்க. ஆனால் அந்த மக்கள் மத்தியில் வந்து தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அஸ்தையை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அவர் வந்து அந்த ஐயா எல்இபியினுடைய அஸ்தியை கையில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இவங்க வந்து இந்த இந்த தொகுதியை பிடிக்கிறதுக்கு அதை ஒரு பகடக்காயாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்காக தான் எடுத்தாங்களே தவிர உண்மையான நோக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. மக்கள் தாவேக்கா உங்க வேட்பாளரை நம்புவாங்களா? அது நம்புறதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்க? ஒருவேளை நீங்க ஜெயிச்சு வந்தா இந்த மக்களுக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன? எங்கள் தொகுதிக்கு என்ன செய்யணுங்கிறது நாங்கள் சுற்றி இருக்கிற எங்களுக்கு எல்லாமே தெரியும். மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சவர், மக்களோட 33 ஆண்டு காலம் பயணித்தவர், மக்களுடைய அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் அவருக்கு தெரியும். அதனால் அவரை நம்புகிறோம் நாங்கள். அவர் நிச்சயம் துரோகம் பண்ண மாட்டார். இந்த கட்சி எங்களுக்கு துரோகம் பண்ணாது. இந்த மக்களுக்கு உண்டானதை நிச்சயமாக செய்வாங்கிற நம்பிக்கையோட அவருக்கு நாங்கள் இந்த விசல் சின்னத்தில் வாக்களிக்க முடிவெடுத்து விட்டோம். பாமகவா விசிகாவா அப்படின்ற ஒரு போட்டி நிலவுது. இது ஜாதி ரீதியா ஒரு போர் நடந்துட்டு இருக்க ஒரு இடம் காட்டுமன்னார் கோயில் தொகுதின்றது. அதுல எப்படி மக்கள் வந்து மாற்றா தாவேக்காவை சூஸ் பண்ணுவாங்க? இப்படி ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஜாதி இனம் சண்டை இதையெல்லாம் வந்து எங்களுக்கு முன்னோர்கள் வேணா செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கிற நாங்கள் எல்லாம் சகோதரத்துவமாக தான் நாங்கள் பழகுறோம். எங்கள் வீட்டில் ரம்ஜான்னா, உங்கள் வீட்டில் தீபாவளின்னா உங்கள் முறுக்கை நான் சாப்பிடுவேன், என் பிரியாணி நீ சாப்பிட்ற. இப்படி தான் நாங்கள் சகோதரத்துவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே தவிர எங்களுக்குள்ள இந்த தொகுதியில் இனக்கலவரங்கிறதே கிடையாது. அப்படி ஒரு சொன்னாங்கன்னா அது தவறான ஒரு பதிவு. அந்த பேரை வச்சு ஜாதி பேரை வச்செல்லாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. கேண்டிடேட் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தகுதியும் தரத்தையும் அவர் வருகின்ற இயக்கத்தினுடைய பின்னணியும் பார்த்து தான் இங்கே தொழிலை தேர்ந்தெடுப்பாங்களே தவிர நிச்சயமாக அவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அது நடக்காது. அது வாய்ப்பே இல்லை. அதாவது இன ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ வேற எந்த விதமான அந்த ரீதியாக இங்கே எதுவும் பண்ண முடியாது. அப்படி யாரும் இங்கே இல்லை. நன்றிண்ணா. ஓகே.